ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்னுடைய 5 விதமான சேமிப்பு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு. நான் பாப்பா 2 வயசு தான் ஆகுது. அதனால் நான் வீட்டில் தான் இருக்கேன். அவர் சம்பாதிக்கிறத வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வாங்க நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏழை சீட்டு போட்டுட்ருக்கிறேன். 5000 ரூபாய். இது மாதம் 5000 ரூபானா இது 20 மந்த்துக்கு 1,00,000 ரூபாங்க. 20 மாதம் முடியும் போது நம்மளுக்கு 1,00,000 கிடைக்குங்க. இப்போ நான் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் 3,800 ரூபாங்க. அப்புறம் மாதம் 100 ரூபா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அது எனக்கு 2025 நவம்பரில் தான் முடியும். அப்போ நான் எப்பயுமே போடுவேன். ஆனால் இடையில எடுக்கவே மாட்டேங்க. இடையில எடுத்தால் நம்மளுக்கு காசு கம்மியாக கிடைக்கும். நம்ம லாஸ்ட் எடுக்கும்போது முழு காசு நம்மளுக்கு கிடைக்குங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். எனக்கு இங்கே போடுறதுக்கு கொஞ்சம் பயம். அதனால் அப்பா ஒரு இடத்துல போட்டுட்ருக்குறாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் போட்டுட்ருக்குறேன். அப்பாவுக்கு மாதம் நான் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்டா அவங்க கட்டிடுவாங்க. முடிகிறப்ப அப்பா எடுத்து கையில் கொடுத்துருவாங்கங்க. இது இந்த சீட்டு நம்மளுக்கு ஏழை சீட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. நம்ம இடையில எடுக்கலைன்னா பெனிஃபிட்டு. இடையில எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் எப்பயுமே ஏழை சீட்டு போடும்போது நீங்கள் லாஸ்ட்டாக எடுங்க. பெனிஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது நான் கோல்டு சீட்டு போட்டுட்ருக்கிறேன். 2000 ரூபாய் போடுறேங்க. மே மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அச்சய திருத்தி அன்னைக்கு நான் ஒரு நகை எடுக்க போனேன். சரி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு மாதம் நகை ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தனால 0.299 கிடச்சிச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் ஏறுது இறங்குச்சு. அப்புறம் எனக்கு இந்த பாயிண்ட்டு கிடச்சிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக நான் அக்டோபர் மாதம் தான். நான் இந்த நவம்பர் மாதம் இன்னும் சீட்டு கட்டலை. ஏன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் குறையட்டும். அதனால் நான் இந்த மாதம் கட்டாமல் இருக்கேன். இப்போ வரையும் பாருங்கள் 1.767 எனக்கு கிடச்சிருக்கு கிராமு. இப்போ இந்த மாதம் கட்டும்போது எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும்லங்க. நம்மளுக்கு இப்போ இந்த மாதம் நம்மளுக்கு நகை விலை கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்குதுல்ல. அதனால் கூட கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 2000 ரூபாய் போடுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 500 ரூபாய் போட்டால் கூட 1 கிராம்னாச்சும் எடுக்கலாங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் பாப்பாக்காக தான். இப்போ நான் பாப்பா வச்சுருக்கேன். பெண் குழந்தை வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி காயினாக எடுத்துக்கலாம். இல்லைனா கூட இதை அவளுக்கு எதுனா தோடோ ரிங்கோ எதுனா எடுத்துக்கலாம் தான் நான் சீட்டு போட்டுட்ருக்குறேங்க. அடுத்தது 3வது சேவிங்ஸ் என்னன்னா சங்கங்க. இது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் கிராமத்தில் இருந்து வந்த விதனா. அதனால் ஊரில் அண்ணனும் அண்ணி இருக்காங்க. அவங்க சங்கத்தில் சேர்ந்துருக்காங்க. சரி எனக்கும் சொல்லுங்கள், நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சங்கத்தில் சேர்ந்துருக்கேன். போன மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அக்டோபர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அது எத்தனை மாதம்னு டீட்டெயில் நான் எதுவும் கேட்கல. நான் இது வேணால் டீட்டெயில் கேட்டு சொல்கிறேங்க. மாதம் நான் 1000 ரூபாய் கட்டிகிட்ருக்கிறேன். சங்கம் லாபம் தான் சொன்னாங்க. சரி இதுவும் கொஞ்சம் போட்டு வைக்கலாம், கையில் செலவு தானே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இது ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஊர் பக்கம் இருந்தால் இந்த மாதிரி சங்கம்லாம் இருந்தால் சேர்ந்துக்கோங்க. இது நல்லா பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கலாம். தீபாவளி சீட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க போட்டிருக்கேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போட்டிருக்கேன். இது நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். ரேஷன் கடைக்கு போகும்போது தீபாவளிக்கு முன்னாடி வாரம் போகும்போது என்னடா கூட்டமாக இருக்காங்கன்னு போய் எட்டி பார்த்தா அப்புறம் நிறைய பேர் பாத்திரம் பலகாரம் அப்புறம் பட்டாசுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி எவ்வளோன்னு விசாரிக்கும் போது வாரம் 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போடலாம். அடுத்த வருஷம் பாப்பா வர வளர்ந்துட்டானா அப்புறம் பட்டாசு கேட்பா. சரி பாத்திரமும் கிடைக்கிதில்லன்னு சொல்லிட்டு நான் சரி வாரம் 50 ரூபா போடுற மாதிரி சேர்ந்துட்டேங்க. சரி 50 ரூபா தானேன்னு சொல்லிட்டு 2 வாரம் சேர்ந்துருக்கேன். வாரம் 2 சீட்டு சேர்ந்துருக்கேன். அப்போ வாரம் 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மாதம் 400 ரூபா தான். சரி சேர்ந்துக்கலாம். பட்டாசும் நாங்கள் போய் அந்த ரேட், நீங்கள் தீபாவளி எப்போ பட்டாசு போய் அன்னைக்கு போய் வாங்க போனால் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கங்க. ஒரு பட்டாசு கூட வாங்கவே, ஒரு கம்பி மத்தாப்பு கூட வாங்க முடியலைங்க, அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க.
சரி இது பாக்ஸோடு வருது, அது பெனிஃபிட் தானே, நம்ம மொத்தமாக போய் தீபாவளி அன்னைக்கு வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி சீட்டு போட்டு வாங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே 50 ரூபா 100 ரூபா அப்படி தானே போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் வந்து சரி சீட்டு போட்டே வாங்கிடலாம். பட்டாசு பாக்ஸில் வர பட்டாசு கொஞ்சம் வெடி கம்மியாக தான் இருக்கும், குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி தான் நிறையா இருக்கும். அதனால் சரி பாப்பாவுக்கு வளர்றாள், அதனால சரி வாங்கிக்கலாம்னு நான் வந்து அந்த சீட்டு போட்டிருக்கேங்க. நீங்களும் தீபாவளி சீட்டு சேருங்க, ஆனால் நல்லா நம்பிக்கையாக இருக்கிறவங்கள பார்த்து சேருங்க. நாங்கள் இவங்கள ரொம்ப பக்கத்துலலாம் விசாரித்து தான் சேர்ந்துருக்குங்க. இது வந்து 50 வாரம் சொல்லியிருக்காங்கங்க. 50 வாரம் வந்து நம்ம சீட்டு கட்டுற மாதிரி இருக்கும். 50வது வாரம் முடிஞ்சோடனே நம்ம வந்து போய் திங்ஸ் வாங்கிக்கலாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 35வது வாரம் வந்து பாத்திரம் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்களாமா. அந்த லிஸ்ட்டை போய் நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த பாத்திரம் பிடிக்குதோ அந்த பாத்திரம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து தீபாவளி அன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்களாங்க. நான் தீபாவளி சீட்டு முடிகிறப்ப நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேங்க. அதுக்கப்புறம் இது முக்கியமான சேவிங்ஸு, பாப்பா வச்சுருக்கறனால நான் முக்கியமான சேவிங்ஸுங்க இது வந்து எஸ்எஸ்ஏ யாருக்கு தெரியாமல் இருக்காதுங்க. எஸ்எஸ்ஏ பெண் குழந்தைங்களுக்காக இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இதில் பாருங்கள் 1500 நான் பாப்பாவுக்கு போட்டுட்ருக்குறேன். நம்மளால் இப்போ முடியுதுங்க. 1500 போக போக நம்மளுக்கு கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். எங்களால் இப்போ முடியுது, அதனால் சரி இப்போது போடலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடலாம், அப்புறம் போகும்போது கூட கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போட்டுட்ருக்குறோங்க. இது வந்து நான் பாப்பா வந்து செப்டம்பரில் பிறந்தா நான் ஜூன் மந்த்து வந்து அப்பா வீட்டிலேருந்து வந்தேன். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ 1500 மாதம் போட்டுட்ருக்குறேங்க. பெண் குழந்தைங்க யார் வச்சுக்கிங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னு நான் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். இது வந்து 2 குழந்தைங்களுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து போடலான்னு சொல்லியிருக்காங்கங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 250 ரூபாலேருந்து போடலாங்க. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் காசு இருக்குதுன்னு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி போடுவாங்கங்க. இது வட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வாங்க இப்போ வந்து தீபாவளி சீட்டு வந்து நான் போட்டுட்டு வந்தேங்க, அது டீட்டெயில் பார்க்கலாம். பாருங்கள், தீபாவளி பலகார பாத்திர சீட். இது வந்து மளிகை சாமான்லாம் கிடைக்காதுங்க. பலகாரம் பட்டாசு பாத்திரம் ஒன்று வாங்கிக்கலாங்க. நல்லா பெரிய பாத்திரம் தான் தருவாங்க. நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அது தகுந்த மாதிரி கொடுப்பாங்கங்க. பாருங்கள், வாரம் 50 ரூபா கட்டணும். மொத்த வாரம் வந்து 50 வாரங்க. நாங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள் ரூல்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 50 வாரம் போடணும். 50 ரூபா 50 வாரம் போடணுங்க. கண்டினியூஸாக வந்து நம்ம 5 வாரம் கட்டணுங்க. 5 வாரம் நம்ம 1 வாரம் கட்டலைன்னா அவங்க வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இடையில் வந்து நம்ம காசு கட்டாமல் விட்டுட்டுங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 ரூபா ஃபைன் போட்டு நம்ம கட்டின காசை வந்து கொடுத்துருவாங்களாங்க. பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு வாரம் வர போல் 2வது வாரம் வந்து 100 ரூபா கட்டி ரெண்டு வாரத்துக்கு சேர்த்து 100 ரூபா கட்டி நாங்கள் வந்து போட்டுட்டு வந்துட்டுங்க. இப்போ வந்து நாங்கள் தூரமாக இருக்கிறனால நாங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுவோங்க. நாங்கள் அந்த பக்கம் எப்போ போகிறோமோ அப்போ வந்து என்ட்ரி பண்ணி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 2 புக்கு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள், நான் 6வது மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாதம் ஒரு 2-3 மாதம் என்னால் போட முடியலைங்க. அதனால் வந்து நான் இடையில போடாமல் தான் இருப்பேன். ஒரு 2-3 மாதம். பாருங்கள், 1500 ரூபா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்ட மாட்டேன், ஆன்லைனில் கட்டிடுறேங்க. ஆன்லைனில் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக கட்டிடலாங்க. ஆன்லைனில் ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் அடிக்கடிக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டணுன்னு அவசியமே இல்லை. இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. அதனால் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா நான் சொல்லித்தரேங்க. பாருங்கள், வருஷாந்திர வட்டி வந்து எனக்கு வந்து 3வது மாதம் போட்டிருக்காங்க. 435 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து 5வது மாதம் வரையும் தான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஒரு 4 மாதம் இன்னும் என்ட்ரி பண்ணலை. அந்த பக்கம் போக வேண்டிய வேலை இல்லை, அதனால் என்ட்ரி பண்ணலை. போனேன்னா என்ட்ரி பண்ணுறேன். பாருங்கள், நான் 5வது மாதம் வரையும் போட்டுருக்கேன். 16,935 ரூபாய். நம்மளுக்கு போடுற கம்மி காசாக இருந்தாலும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து 15 வருஷம் வரையும் நம்ம கட்டணுமாங்க. அப்புறம் வந்து அவங்களே கட்டி நம்மளுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாங்க இடையில படிக்கிறதுக்காக.
பாருங்கள். இதில் நிறைய ஸ்கீம் இருக்குங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஒரு ஸ்கீம் தான் கட்டுறேன். இதுக்கு மேலே தான் எதனா ஸ்கீம் ஜாயின் பண்ணணும். அப்புறம் பாருங்கள் ஜிஆர்டி. இது பாப்பா நல்லா கிறுக்கி வச்சுட்டாங்க. பாருங்கள் ஒரு நாளும் ரேட் கம்மியாக கிராமோட ரேட் கிராம கூடிகிட்டே போகுது. லாஸ்ட்டை கட்டும் போது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பாருங்கள் கம்மியாக வந்துருச்சு. பாருங்கள் லாஸ்ட்டாக இவ்வளோ சேர்ந்துருக்கு. இந்த மாதம் வந்து நாங்கள் இன்னும் கட்டலை, கம்மியாகிட்டு தானே இருக்குது. மெதுவாக கட்டிக்கலான்னு மாதம் எப்பயுமே பாருங்கள் நான் மாத கடைசியாக தான் கட்டியிருப்பேன். ஏன்னா அப்போ கம்மியாகுன்றதுக்காக நான் எப்பயுமே மாத கடைசியாக தான் கட்டுவேங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சேவிங்ஸ். சிறுக நம்ம சேமித்து வச்சாதான் பின்னாடி நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். நம்ம குழந்தைங்கள நம்பி நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பார்ப்பாங்கன்றதுக்காக நம்ம வாழ முடியாது இல்லைங்க. நம்ம பேரண்ட்ஸை பார்க்குறோமா அந்த மாதிரி தானே. அதனால் வந்து நம்ம வந்து நம்மளுக்கும் தேவையானதை நம்ம சேர்த்து வச்சுக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக தான், இதுவும் நான் குழந்தைங்களுக்காக தான் போட்டிருக்கேன். எங்கள் ஃப்யூச்சருக்காக இன்னும் வந்து நாங்கள் போடலை. எதுனா ஸ்டார்ட் பண்ணணுங்க. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.